எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ராயக்கோட்டைக்கு பக்கத்தில் உத்தனப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வீட்டுக்கு முன்னாடி கிரே கலரில் 20க்கு 20 சைஸில் கேரளா டைப் ரூஃபிங் யூபிவிசி ரூஃபிங் சீட் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ண மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த கஸ்டமர் நம்மளை யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு தேவையான ஐடியாஸ் கொடுத்துட்டு ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணியிருந்தோம். அவருக்கு நம்மளோட ஒர்க் வந்து பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தாரு. இந்த வேலையை அவர் சொன்ன நேரத்தில் துரிதமாக நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருக்குங்க. இந்த ரூஃபிங்க்கு 30 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். இது 20க்கு 20 சைஸு 3,20,000 பட்ஜெட்டில் வந்து இந்த ரூஃபிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நீங்கள் ரேட் வைஸ் கம்பேரிசன் பண்ணுறவங்களா இருந்தால் அதே மாதிரி கொட்டேஷன் விசாரிச்சுக்கிட்டு எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரூஃபிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா எங்ககிட்ட ரேட் அதிகம். தமிழ்நாட்டிலே நாங்கள் எல்லாரோட அதிகமாக ரேட் வாங்குகிறோம், அதிக காசு வாங்குகிறோம். காரணம் என்னென்னா குவாலிட்டியும் ஃபினிஷிங்கும் நல்லா கொடுக்கறதுனால எங்களால் வந்து போட்டி விலைக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. எப்படி கம்பேரிசன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட 250 கொட்டேஷன் வாங்குறீங்கன்னா நான் 240 கொடுத்தா தான் நீங்கள் அந்த வேலையை கொடுப்பீங்க. 250 கொடுத்தா கொடுக்க மாட்டீங்க. அதோட 10 ரூபா கம்மியாக இருந்தால் தானே அந்த வேலையை கொடுப்பீங்க. அப்படி ஒவ்வொருத்திட்டையாக சுருக்கிட்டே கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே வந்தால் எப்படி அந்த வேலை குவாலிட்டியாக இருக்கும்? 3 கொண்டரை போடுற இடத்துல 1.5 கொண்டரை போட்டாகணும். 4க்கு 2 போட வேண்டிய இடத்துல 3 கொண்டரை போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுரை வைக்காமல் போகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணி குவாலிட்டி இல்லாமல் வெயிட்டை குறைச்சி எங்கே ஒரு சீட்டு கம்மி ரேட்டு கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணுற ஆளுங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ரேட்டை கம்மியாகவும் கொடுத்து அந்த வேலைக்காரன் லாபத்தையும் எடுக்க முடியும். அப்படிலாம் நாங்கள் பண்ண தயாராக இல்லைங்க. நாங்கள் வந்து அதாவது எவ்வளோ மெட்டீரியல் செலவாகுதோ அந்த காசை வாங்கிக்கிறோம். எவ்வளோ லாபம் தேவையோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து இந்த போட்டி போடலாம் தயாராக இல்லைங்க. அதனால் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணுற கஸ்டமராக இருந்தால் 100% கேஞ்சிருப்பீங்க வந்து போனே பண்ணாதீங்க. இல்லைங்க எனக்கு நல்ல வேலை நீட்டாக இருக்கணும், எனக்கு இந்த ஃபீல்டை பற்றிலாம் தெரியாது, நான் ஏமாறாமல் இருக்கணும், எனக்கு நீட்டாக குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக ரொம்ப நாளைக்கு லைஃப் போகிற மாதிரி பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு 4 பேர் சொல்கிற விதமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கேஞ்சிருப்பீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா 100% கூப்பிடாதீங்க. இந்த டைப் ஆஃப் ரூஃபிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி, மெட்டலு, எல்லா கிளே டைலு, டபுள் டைலு, ஃபால் சீலிங் டைலு எல்லா டைப் ஆஃப் ரூஃபிங்கும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ரூஃபிங் வேணாலும் நாங்கள் செஞ்சு தயாராக இருக்கோம். யூடியூப்பில் போய் பாருங்கள், எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம். வெப்சைட்டில் போய் பாருங்கள், எவ்வளோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வேலை கொடுங்க. இவங்க சரியான ஆள் தானா, இவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் கொடுங்க. அவ்வளோ ஒர்க் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ரூஃபிங் போடணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர் மட்டும் எங்களுக்கு கான்டாக்ட். ரூஃபிங் பண்ண மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் இந்த வேலை செஞ்சு கொடுத்துருவோம். இந்த வேலை செய்யும் போது உங்கள் சைட்லேருந்து சிவில் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, ஆளுங்க தங்குறதுக்கான வசதி, கரண்ட் வசதி, இது 4 மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். மற்ற வேலையெல்லாம் நாங்களே செஞ்சுக்குவோங்க. நன்றி, வணக்கம்.